கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, கர்த்தர் இதை பார்த்து கொண்டு இருக்க யாராக இருந்தாலும் உங்களை பார்த்து, அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் நித்தம் உங்களை நடத்துவாராம். நித்தம் என்றால் அனிதினமும் அவர் நடத்துவார். ஒவ்வொரு கணப்பொழுதும் நடத்துவார், நொடி பொழுதும் நடத்துவார், ஒவ்வொரு நிமிஷம் நடத்துவார், ஒவ்வொரு ஹவரும் நடத்துவார், ஒவ்வொரு நாட்களும் நடத்துவார், ஒவ்வொரு வாரமும் நடத்துவார், ஒவ்வொரு மாதமும் நடத்துவார், ஒவ்வொரு வருஷமும் நடத்துவார், எல்லா காலங்களிலும் நடத்துவார். அதை நித்தமும் நடத்துவாராம். எப்படி அருமையான ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் தேவ பிள்ளைகளாக இருப்பதனால. இதை பார்த்துக்கொண்டு யாராக இருந்தாலும் உங்களை அவர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மகா வறட்சியான காலங்களும், வறட்சி, ட்ரை பிளேசஸ், டெசர்ட் மாதிரி இருக்கு என் வாழ்க்கை. இப்போ பிரதர், என் வாழ்க்கையில் இன்றைக்கி பார்க்க போனால் எனக்கு ரொம்ப ட்ரை, என் வருமானம் ட்ரை, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் வருமானம் ட்ரை, என்னுடைய பிஸ்னஸில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நோ ட்ரை. உங்களை உங்கள் வறட்சி அவர் எடுத்து போட்டு, மகா வறட்சியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பாலைவனம் போல இருந்தாலும் அதை சோலைவனமாக என்று அவர் மாற்றுகிறார். அதை பார்க்குறவங்க அனைவருக்கும் இன்று ஒரு அற்புதத்தை அவர் செய்ய அவர் விரும்புகிறார். உங்கள் வறட்சியான காலங்களை அவர் போக்கி நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் அவர் இருப்பாய் என்று சொன்ன தேவன். நீ வற்றாத நீரூற்று போல இருப்பாய். விசுவாசிங்க, அதை நம்புங்க, கட்டாயம் செய்வார். சொன்ன தேவன் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தை ஒன்றும் பிசகாது. நடக்கும், நடந்து ஏறும். அது ஒருபோதும் நம்மை ஏமாற்றாது. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், வேறு விரித்திருக்கிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வசனத்தை பிடித்து ஜெபியுங்கள். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை செழிப்பாக இருக்க செய்வார். நித்தமும் நடத்தி நம்மை அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்று போலும் இருக்க செய்வார். இது நிச்சயமாக நடக்கும். உங்கள் தொழிலையும் சரி, உங்கள் வியாபாரத்திலையும் சரி, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வறட்சியான காலங்கள் இனி இல்லை. விசுவாசிங்க. உங்கள் எலும்புகளை அவர் நிலமுள்ளதாக்குவார். உங்களுக்கு எலும்புகளில் வலி இருந்தாலும், உங்கள் கை காலில் பலவீனம் சுகவீனம் இருந்தாலும், அடி இருந்தாலும், வலி இருந்தாலும், அவையெல்லாவற்றையும் சுகமாக்கி உங்கள் எலும்புகளை அவர் பலமுள்ளதாக்குறார். ஏனென்றால் நீங்கள் இன்னும் ஓட வேண்டிய காலங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அநேகம் இருக்கிறபடியால், அதை தேவன் அறிந்திருக்கிறபடியால் உங்கள் எலும்புகளை அவர் நிலமுள்ளதாக்குகிறாராம். எலும்புகளை நிலமுள்ளாக்குவது நீங்கள் பலமுள்ளவர்களாக வாழ வயதுள்ள போலவர்கள் இருப்பீர்கள். அதனால் இந்த வசனத்தை நம்புங்கள். ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் சரீரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன், ஆமேன்.